Class 10, Unit 8, Exercise 8.2, question number 4. Okay, so if n equals number of data is equal 5 and mean that x bar equals 6 and sigma x square equals 765, then calculate the coefficient of variation. So இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு coefficient of variation find out பண்ணணும்னா நமக்கு என்னென்ன வேணும், x bar வேணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும் இல்லையா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் எக்ஸ் பாரும் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு அது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ கிவன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். n = 5, x bar = 6 and sigma x square = 765 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு சிவிக்கான ஃபார்முலா வந்து ரோ பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதில் வந்து இந்த ரோ வேல்யூ நமக்கு தெரியாது, அது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரியாது. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா என்னது, அதுக்கான க்ளூஸ் தான் வந்து இங்கே சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என் வேல்யூ கொடுத்துருக்காங்க சரியா. அதுக்காக நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறது தான் இது. அது கொடுக்கலன்னா நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா வந்து என்னது, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா இல்லையா. ஸோ எப்பவுமே வந்து சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் பார்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சிக்மா எக்ஸ் பை எனுக்கு நம்ம எக்ஸ் பாரோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போது சிக்மா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 765 பை நம்பர் ஆஃப் டேட்டாஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என்னோட வேல்யூ எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து இங்கே 6. ஸோ டேரெக்டாக நம்ம 6 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். 765 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 5s are 5, கேரி 2, 5 5s are 25, கேரி 1, 3 5s are 15. ஸோ அப்போ 153 மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 153 36 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 13ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். அகெயின் 1 கேரி கொடுத்துட்டோம். ஸோ அப்போ 4ல் 3 போச்சுன்னா 1 அகெயின் 1. ஸோ 117. ஸோ 117 வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 10.82 கிடைக்குது. ஸோ அப்போ ரோவோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி வேல்யூ வந்து 10.82. இது நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது நீங்கள் சைடில் போடணும், கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ. ஓகேவா, அது வருதான்னு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இப்போது சிவி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிவி வந்து ரோ பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 இல்லையா. ஸோ இப்போ நமக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ 10.82 ரோவோட வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து இங்கே 6 இன்ட்டு 100. ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் வந்து உங்களுக்கு ஹோல் நம்பராக மாறிடும். ஏன்னா பாயிண்ட் வந்து மூவ் ஆகிட்டு இங்கே வந்துடும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் நான். டிவைடட் பை 6. இப்போ 1082 நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 180.28 கிடைக்குது. ஓகேவா, ஸோ 180.28%. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க சிவி. ஓகேவா, ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம். வேணா டிவைட் பண்ணலாமா. ஸோ 1 how many 6 are 1 6 are 6 வரும். 2 டெசிமல் பிளேஸ் எடுத்திங்கன்னா ரிமைனிங் 4. அடுத்து 48 how many 6 are 7 சாரி 8 6 are 48 வந்துடும். ஸோ கம்ப்ளீட் 0 ஆகிடும். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன இருக்கிறோன்னா 2 கீழே கொண்டு வரோம். 2 வந்து ஸ்மால் நம்பராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஜீரோஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ 0 ஆட் பண்ணி இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுறோம். ஸோ பாயிண்ட் வச்சுட்டு பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஓகேவா, 0 ஆட் பண்ணி பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ how many 2s are 2 6 are 12, 3 6 are 18 வந்துடும் இல்லையா. ஓகே, 0 ஆட் பண்ணுறோம். ஸோ 0 ஆட் பண்ணினா உங்களுக்கு 20 வந்துடும். 3 6 are 18, கேரி 2, ஸோ ரிமைனிங் 0. ஸோ 3 3 வரும் உங்களுக்கு. கண்டினியூஸாக அதே நம்பர் தான் திரும்ப ரிப்பீட் ஆகிட்ருக்கும். ஸோ தேர்ஃபோர் சிவி ஈக்குவல் டு 180.33%. இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம கிடைக்கக்கூடிய ரோ வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம
ரோ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சிவி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே.